அந்த இடத்துல திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து நிற்கிது. அந்த காரில் இருந்து சன்செட் அதை அப்படி இது பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே அது உள்ளே இருந்து அல்லு அர்ஜுன் வெளியில் வராரு. சரி, இவர் வந்து ஒரு பெரிய நடிகர். இப்போ இவராவது வந்து ஒரு இடத்துக்கு நம்ம வர்றோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொறுப்போடு வந்து அவர் நடந்திருக்கணும். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் அல்லு அர்ஜுனை போய் வீட்டில் போய் பார்க்குறீங்க. அவருக்கு என்ன கை போயிடுச்சா, இல்லை கால் போயிடுச்சா, இல்லை கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. தெலுங்கானா காவல்துறையும் தெலுங்கானா அரசாங்கமும் இவ்வளவு தூரம் தைரியமாக போய் அவர் வீட்டு பெட்ரூம் வரையும் போய் அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தி 14 நாட்கள் அவங்க காவல் வாங்கியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுவே ஒரு பெரிய சாதனையாக தான் நான் பார்க்குறேன். அப்போ ஒரு அரசாங்கமே நினச்சும் கூட நடிகர் அல்லு அர்ஜுனை ஒரு நாளைக்கு மேலே ஜெயிலில் வைக்க முடியல. கஸ்தூரியை கூட இங்கே ஒரு 2 நாள் ஜெயிலில் வச்சாங்கன்னு வைங்களேன். ஒரு படம் வருது அப்படின்னா ஒரு தியேட்டரில் வந்து குறைஞ்சபட்சம் 20 போலீஸாரை நம்ம கொண்டு போய் போடுறோம்னு வைங்களேன். அப்போ அதுக்கான செலவுகளை யார் ஏற்பது? கவர்மெண்ட் ஏற்றுட்டு இருக்குமா? நடிகர் அதிகமான சம்பளம் வாங்குவார், அவர் கோடிக்கணக்கில் வாங்கிட்டு போயிடுவார். அதுக்கு பாதுகாப்புக்காக வந்து காவல்துறை வந்து ஒரு 20 பேரை ஒவ்வொரு தியேட்டர்லையும் போட முடியுமா? அர்ஜுனால் இந்த மரணம் அடைந்த அந்த குடும்பத்திற்காக நிறைய குரல்கள் வந்து எழுந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், நம்ம அந்த ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரியான ஒரு பிரபலமான நடிகர்களை நோக்கி ஒரு கடவுள் போல எல்லாரும் போய் அவர்களை வந்து ஒரு வணங்குற மாதிரி, அவர் கையை தூக்குனா கத்துறது, காலை தூக்குனா கத்துறதுன்ற மாதிரி போய் இன்றைக்கு ஒரு உயிர் வந்து பார்த்தீங்கன்னா இழந்திருக்கு. இன்னொரு உயிர் வந்து அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் மூளை சாவு அடைஞ்சிட்டாங்க. என்ன சொல்லணும்னு நான் முடியவே முடியாது. இதை என்ன பணம் கொடுத்தாலும் இதற்கு ஈடாகாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக தான் நான் வந்து பார்க்குறேன். இப்படிப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு நடிகருடைய செயலால் ஏற்பட்ட இவ்வளோ பெரிய விபரீத விபத்துக்கு என்ன சொல்யூஷனாக இருக்க முடியும்? ரிலீஸ் அன்னைக்கு அவர் வந்து வந்திருக்கிறார் தியேட்டருக்கு, அல்லு அர்ஜுன் வந்திருக்கிறாரு. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு அவங்க முறையான அனுமதி வாங்காமல் வர்றாங்க. காவல்துறையிட்ட போய் ஒரு நோட்டீஸ் மட்டும் கொடுத்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மொட்டை கடிதாச்சு மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அப்படியே வந்து வந்துட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா தியேட்டரில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் யாருக்குமே அல்லு அர்ஜுன் வர்ற விஷயம் வந்து தெரியாது. அந்த அடிப்படையில் தான் அந்த ரேவதி அப்படிங்கிற அந்த பெண்ணும் அவருடைய மகன் ஸ்ரீ தேஜ் அவங்கெல்லாம் வந்து நினச்சிருக்காங்க, படம் பார்க்க தான் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த கூட்ட நெரிசலில் வந்து அல்லு அர்ஜுனை பார்க்கணுங்கிறதுக்காக நெரிசலில் போய் அவங்க சிக்கலை. அவங்க வந்தது தியேட்டருக்கு வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து நிற்கிது. அந்த காரில் இருந்து அந்த சன்செட் அதை அப்படி இது பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே அது உள்ளேருந்து அல்லு அர்ஜுன் வெளியில் வராரு. வெளியில் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அவரை பார்ப்பதற்காக வந்து கூட்டம் முண்டி அடிச்சுட்டு அவர் காரை நோக்கி ஓடுறாங்க. அப்போ அவருடைய பாதுகாவலர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த காரை வந்து யாரும் நெருங்க விடாமல் அவங்கள அப்படியே பின்னால் பிடிச்சி தள்ளுறாங்க. இந்த ஒரு நெரிசலில் தான் என்ன ஆகுது, இந்த தள்ளுமுள்ளில் தான் என்ன ஆகுதுன்னா அந்த பெண் ரேவதி அவருடைய 8 வயது மகன் ஸ்ரீ தேஜ் அவங்க வந்து சிக்கி அவங்க வந்து படுகாயம் அடைகிறாங்க. அதில் வந்து அந்த பெண் ரேவதி அப்படிங்கிறவங்க உயிரிழக்கிறாங்க. அதே போல் வந்து அந்த சிறுவன் வந்து இப்போ மூளைச்சாவு அடைஞ்சிருக்கிறார். இப்போ இதில் வந்து தியேட்டர் நிர்வாகம் மீதும் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இப்போ தியேட்டர் நிர்வாகம் வந்து உரிய அனுமதி வாங்காமல் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவரை வந்து வர வச்சுருக்கிறாங்க. இப்போ அவர்கள் மீது ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. சரி, இவர் வந்து ஒரு பெரிய நடிகர். இப்போ இவராவது வந்து ஒரு இடத்துக்கு நம்ம வர்றோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொறுப்போடு வந்து அவர் நடந்திருக்கணும். அவர் வந்து எதற்காக வந்து அந்த வண்டி அங்கே நிறுத்தி அவர் வந்து அந்த இதுலேருந்து மேலே வந்து வந்தார் அப்படிங்கிறது தான் இப்போ அவர் மீதான முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்த உடனே வந்து காவல்துறைன்னு சொல்கிறாங்க, உடனே நீங்கள் அங்கே திரும்பி போயிடணும்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி அவர் வந்து தியேட்டருக்குள்ளே போய் படம் பார்க்குறாரு. 2 மணி நேரத்துக்கு மேலே படம் பார்த்துட்டு அதற்கு பிறகு தான் அவர் வந்து போகிறாரு. இப்போ இந்த வழக்கில் வந்து பார்க்கும்போது நிச்சயமாக அல்லு அர்ஜுன் ஒரு குற்றவாளி தான், அதே போல் தியேட்டர் நிர்வாகத்திலும் குற்றவாளிகள் தான். ஆனால் வந்து இந்த குற்றம் வந்து இவங்க 2 தரப்பினர் மீது மட்டுமே நம்ம எல்லா பழியையும் சுமத்திட முடியாது. இந்த சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டமே தப்பான ஒரு சிஸ்டம் தான். இந்த சிஸ்டமும் சேர்ந்து தான் அந்த 2 உயிரிழப்புகளுக்கு காரணமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியுது. அந்த நடிகர் வந்து ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறாரு, அவருக்கு தேவையான சம்பளம் வந்து வழங்கப்படுது. 100 கோடி ரூபாய்க்கு மேலே 300 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினதாக சொல்கிறாங்க. 300 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அவருக்கு நடிப்பதன் மூலமாக புகழ் கிடைக்குது, பணம் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. ஆனால் இந்த பார்க்கக்கூடிய அந்த மக்களுக்கு என்ன கிடைக்குது? அப்போ மக்கள் தான் வந்து சிந்திக்கணும்.
200 டிக்கெட் கொடுத்துட்டு முண்டி அடிச்சுட்டு போய் அந்த படத்தை போய் பார்க்குறாங்க. சரி, அதை கூட நம்ம வந்து சரி படம் ஒரு ரசிப்பதற்காக போகிறாங்கன்னு வச்சுக்கோமே. இந்த நடிகர் வழிபாடு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த வழிபாடு முறை இருக்குல்ல, இந்த திரைப்படத்தின் மூலமாக மக்களை வந்து முட்டாள்களாக்கக்கூடிய அந்த ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, அது தமிழ்நாட்டிலையும் இந்த ஆந்திராலையும் மிகப்பெரிய அளவில் இருக்குது. இப்போ கேரளாவுக்கும் அது வந்து போயிடுச்சு. ஒரு நடிகரை வந்து அப்படியே ஒரு பெரிய பிம்பப்படுத்தி அவருக்கு ஒரு தனியாக அவருடைய நேம் கார்டு வரும்போது அவருக்கு ஒரு பெரிய ஒரு இன்ட்ரோ கொடுத்து நம்ம தமிழ்நாட்டோட விஜய்க்கு வந்து கொடுக்குறத நம்ம பார்த்துருப்போம். இப்போ இது வந்து எப்படின்னா, ஒரு எந்த விவரம் அறியாத ஒரு 18 வயசானவன் ஒரு 17 வயசானவன் அவன் வந்து இந்த கல்வி முறையும் அப்படி இருக்குது, வளர்ப்பும் அப்படி இருக்குது, பெற்றோர்கள் வளர்ப்பும் அப்படி இருக்குது. அது 1ஆம் நம்பர் ஒரு முட்டாள் பயலாக இருக்கிறான். இந்த 2K கிட்ஸ் அப்படிங்கிற பேர்லையும் அதுக்கு முன்பும் அப்படி தான் இருந்துச்சு, இப்போ அதற்கு பின்னால் அப்படி தான் இருக்குது. 1ஆம் நபர் முட்டாள் பயலாக இருக்கிறான். வீட்லேயும் வந்து அவங்கள வந்து கண்டுக்க மாட்டேங்கிறானுங்க. ஒரு முறை இல்லாத ஒரு வளர்ப்பு, இப்படி நம்ம சராமாரியை பல குற்றச்சாட்டுகள் சொல்ல முடியும். ஒரு நடிகர் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறான் அப்படின்னா அதோடு பார்த்துட்டு போயிடலாம். அவன் வரும்போது கூட்டம் சேர்றது, ஒரு நடிகை வந்து அதற்கு வந்து கூட்டம் சேர்றது, இது வந்து மிக கடுமையான அளவில் அரசாங்கம் இனிமேலாவது இது சம்பந்தமான இதை வந்து அவங்க விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதில் ஆந்திர தெலுங்கானா அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையில் கண்டிப்பாக நம்ம பாராட்டணும். ரேவந்த் ரெட்டி அவர் வந்து இப்போ அண்மையில் கூட ஒரு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் அல்லு அர்ஜுனை போய் வீட்டில் போய் பார்க்குறீங்க, அவருக்கு என்ன கை போயிடுச்சா, இல்லை கால் போயிடுச்சா, இல்லை கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அது உண்மையாகவே ஒரு மாநில முதலமைச்சராக நம்ம உண்மையாகவே இந்த ஆந்திரா தெலுங்கானாவினுடைய மாநில முதலமைச்சரையும் அந்த அரசாங்கத்தையும் காவல்துறை அதிகாரிகளும் உண்மையாகவே நம்ம பாராட்டணும். நீதிமன்றத்தில் போய் வந்து இவங்க போய் ஜாமீன் வாங்குறாங்க பாருங்கள், உடனே அவருக்கு கீழ் நீதிமன்றம் தண்டனை கொடுக்குறாங்க. அல்லு அர்ஜுனுக்கு கீழ் நீதிமன்றம் 14 நாட்கள் காவல் கொடுக்குறாங்க. கொடுத்த அடுத்த ஒரு சில மணி நேரத்தில் அவருக்கு வந்து ஹைகோர்ட்டில் வந்து அவருக்கு பெயில் கிடைக்கிது. அப்போ எவ்வளோ வேகமாக நீதி கிடைக்கிது பாருங்கள். பணம் இருந்தால் எவ்வளோ வேகமாக நீதி கிடைக்கிது, இதே பணம் இல்லாதவனுக்கு எப்படி நீதி கிடைக்கிதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இல்லை, அதே போல் இன்னொரு விஷயம் நான் குறிப்பிட்டு நினைக்கிறேன், உங்களுக்கு இடைமறிக்கிறதுக்கு மன்னிச்சுக்கணும். அவரை கைது செய்யும் பொழுதும் கூட கையில் ஒரு காஃபி கப்போட ரொம்ப ஸ்டைலிஷாக தான் வந்து அவர் வந்து கைது செய்யப்படுறார். இது இந்த பக்கம் பார்க்கும் பொழுது அப்பாவி இளைஞர்கள் பல பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறையில்லாம ஒரு கைது செய்யறதை வந்து பார்க்க முடியும். அதே வேளை இது ஒரு நடிகருக்கு இந்த அளவு வந்து ஒரு மரியாதையா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. அதாவது நீங்க அப்படி சொல்றீங்க, நான் வந்து அவரை இவ்வளவு தூரம் அவர் மீது நடவடிக்கை எடுத்தது பெரிய ஆச்சரியமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த சிஸ்டத்தில் வந்து தெலுங்கானா காவல்துறையும் தெலுங்கானா அரசாங்கமும் இவ்வளவு தூரம் தைரியமாக போய் அவர் வீட்டு பெட்ரூம் முறையும் போய் அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தி 14 நாட்கள் அவங்க காவல் வாங்கியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுவே ஒரு பெரிய சாதனையாக தான் நான் பார்க்குறேன். இது அடுத்து பாருங்கள், அவருக்கு உடனே உயர் நீதிமன்றத்தில் ஜாமீன் கிடச்சிருச்சு. அதையும் மீறி தெலுங்கானா கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்கன்னா, உத்தரவு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவரை ஜெயிலில் கொண்டு போய் அடைச்சி ஒரு நாள் அவங்களால முடிஞ்சது அவ்வளோதான். ஒரு அரசாங்கத்தினால முடிஞ்சதே அவ்வளோதான். ஒரு நடிகரை வந்து ஒரு நாளைக்கு மேலே அவங்களால ஜெயிலில் வைக்க முடியல. அப்போ ஒரு அரசாங்கமே நினச்சும் கூட ஒரு நடிகர் அல்லு அர்ஜுனை ஒரு நாளைக்கு மேலே ஜெயிலில் வைக்க முடியல. கஸ்தூரியை கூட இங்கே ஒரு 2 நாள் ஜெயிலில் வச்சாங்கன்னு வைங்களேன். கஸ்தூரியை 2 நாள் ஜெயிலில் வைக்க முடியல, அல்லு அர்ஜுனை ஒரு நாள் கூட ஜெயிலில் வைக்க முடியல. இது இப்படி தான் சிஸ்டம் இருக்குது. அப்போ என்னென்னா இந்த சிஸ்டத்தின் மீது தான் உள்ள பிரச்சனை தான். இப்போ எல்லாருமே அப்படின்னா நம்மளும் ஒரு பெரிய நடிகரானா அந்த ஒரு இதுக்குள்ளே போயிடுவோம், புரியுதுங்களா? அது ஒரு கம்யூனிட்டின்னு வைக்கல, அந்த கம்யூனிட்டிக்குள்ள நம்ம போயிட்டா நமக்கும் அந்த எல்லா பாதுகாப்பும் கிடைக்க போகுது. அப்படி தான் எல்லாம் யோசிக்கிறாங்களே தவிர இந்த ஒரு மோசமான இந்த நிலையை பற்றி யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அல்லு அர்ஜுன் அவர்கள் கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுக்குறாரு. என்னுடைய 25 ஆண்டுகால 22 ஆண்டுகால என்னுடைய இந்த திரைப்பயணம் என்னுடைய உழைப்பை எல்லாத்தையும் வீணாக்கிறதுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை நடக்குது, என்ன தேவையில்லாம என்ன சீன்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அதே வேளைகள்ல இப்ப பாத்தீங்கன்னா அவருடைய வீடு வந்து தாக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய பூத்தொட்டிகள்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. இதுல சம்பந்தப்பட்ட நபர் அந்த தெலுங்கானா முதல்வர் கூட இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள்லாம் வெளியே வந்து இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு செயல்ன்ற மாதிரி கொண்டு போறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அவருக்கு என்ன நடந்தது அப்படி சொல்லுங்க. 22 வருஷமா அவர் சமூக சேவை செஞ்சு மக்களுக்காக போராடி சிறைச்சாலைக்கு சென்று ஒரு பெரிய ஒரு தலைவர்னு இமேஜை ஏற்படுத்தி வச்ச மாதிரியும் அதை ஒரே நாளில் சிதைச்சிட்ட மாதிரியும் அவர் என்ன 22 வருஷமாக சினிமா துறையில் சம்பாதிச்சிருப்பார். இப்போ நிறையா நடிகைகளோட டான்ஸ் ஆடிருப்பார், நிறையா பணம் சம்பாதிச்சிருப்பார், உல்லாச பயணங்கள் போயிருப்பார். இதை தவிர்த்துட்டு அவருக்கு என்ன பேர் இருந்துச்சு? நடிகர் அப்படிங்கிற பேர் தானே. அவர் பேர்லாம் யாரும் எதுவுமே கெடுக்கலை. அங்கே இவர் 22 வருஷம் சொல்கிறாரு. 8 வயசில் ஒரு பையன் வந்து இன்றைக்கி மூளைச்சாவு அடைஞ்சிருக்கான். அவன் இறந்துருப்பான், கிட்டத்தட்ட இறந்துட்டான்னு வைங்களேன். அதை மெடிக்கல் டைமில் சொல்லும்போது மூளைச்சாவுன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான்.
இன்னொரு பெண் வந்து ரேவதிங்கிற பெண் 35 வயசுன்னு சொல்கிறாங்க, 38 வயசுன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து உயிரிழந்திருக்கிறார். அவங்க கணவர், அவர் பேர் பிரபாகரன் நான் நினைக்கிறேன். அவர் பாருங்கள், இப்போ மனைவியும் போயிட்டாங்க, மகனும் வந்து போயிட்டாங்க. அப்போ அவருடைய நிலைமை யோசிச்சு பாருங்கள். அப்போ இதெல்லாம் யோசிக்கணும். இவர் வந்து ஒரு முறை இல்லாமல் ஒரு இடத்துல போய் ஒரு உயிரிழப்புகளுக்கு காரணமாயிட்டு என்னை வந்து 22 வருஷமாக என்னோடய பேரை கெடுத்துட்டாங்கன்னு சொல்கிறது ஒரு முறை இல்லாத ஒரு விஷயம். அதான் அவரால் தாங்கிக்க முடியல. ஒரே ஒரு நாள் சிறையில் இருந்ததை கூட அவர் தாங்கிக்க முடியல. சாதாரணமாக வந்து ஒரு 500 ரூபா பிட் பாக்கெட் அடிச்சிட்டாங்கன்னா அவன் வந்து 3 மாதம், குறைஞ்சபட்சம் 3 மாதம் அவன் ஜெயிலில் தான் இருக்கணும். ஒரு 500 ரூபா ஒருத்தர் பிட் பாக்கெட் அடிச்சிட்டானா 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் அவன் ஜெயிலில் இருக்கணும். ஒரு சின்ன ரோட்டை நின்று ஒரு வாக்குவாதம் பண்ணி ஒரு சண்டை போட்டாங்கன்னா அவன் ஒரு 15 நாள் ஜெயிலில் இருக்கணும். இப்போ இவர் இவ்வளோ பெரிய சம்பவத்தை அரங்கேற்றிட்டு வெறும் வந்து ஒரு நாள் இரவு ஜெயிலில் இருந்ததே இவர் ஒரு பெரிய பிரச்சனையாக நினைக்கிறார் அப்படின்னா, அப்போ இவங்க வந்து இவங்க உருவாக்க நினைக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி எப்படின்னா ஒரு சமூகத்தை இவங்க உருவாக்க நினைக்கிறாங்க. இந்த நடிகர்கள்லாம் எப்படின்னா, என்னதான் குற்றம் செய்தாலும் இவங்களை வந்து யாருமே டச் பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையில் நாமளாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிறாங்க. அது வந்து ஜனநாயக நாட்டில் அதுக்கான சாத்தியம் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரும்போது அவங்க இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அதே போல இஸ்மாயில், இந்த நடிகர் அல்லு அர்ஜுன் அவர் நடித்த திரைப்படமான புஷ்பா, இது கடந்த பாகம் வந்து எல்லாருமே பார்த்துருப்பாங்க, நம்மளும் பார்த்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பாகமும் வந்து பார்த்தீங்கன்னா திரைக்கு வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு, பல 100 கோடி ரூபாய் வந்து லாபம் எடுத்திருக்கு. இந்த படத்தில் குறிப்பிடக்கூடிய அந்த ஒரு விஷயத்தின் மைய கருவா கதை கருவா என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, ஒரு தவறான செயல் செய்யக்கூடியவனை கதாநாயகனாகவும் அந்த தவறான செயலுக்கு துணை போகாமல் அவனை தடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியை வந்து ஒரு குற்றவாளியாகவும் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியுது. இதற்கு மக்கள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. முன்னாடி படங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வில்லன் அப்படின்னா அவன் கெட்டது செய்கிறவன். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய படங்கள்ல வில்லன்னா வந்து ஹீரோ தான் வந்து கதாநாயகன்னா வந்து பாத்தீங்கன்னா கெட்டது செய்யக்கூடியவன். அப்பதான் அந்த படம் ஹிட் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எதை நோக்கி போகுதுன்ற ஒரு கேள்விக்குறி எழுது. இல்லை, இப்போ திரைப்படத்துறை அப்படிங்கிறது நாட்டை வந்து குட்டிச்சுவராக மாற்றி கொண்டு இருக்கு. அதற்காக திரைப்படங்களே கூடாது அப்படின்னு நான் சொல்ல, நல்ல திரைப்படங்கள் வந்து எடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் சொன்னதில் ஒரு திருத்தம் என்ன அப்படின்னா, அந்த படத்தினுடைய கதைப்படி அந்த காவல்துறை அதிகாரியும் நல்லவர் கிடையாது, அவருமே லஞ்சம் வாங்குறவர் தான். அவருக்கு இவருக்கு ஈகோ பிரச்சனை தான். அவர் ஏதோ ஒரு நல்ல அதிகாரியாக வந்து அந்த இடத்துல இல்லை அந்த படத்தினுடைய கதை. அப்போ அந்த கதை என்ன சொல்லுதுன்னா, இங்கே எல்லாருமே கெட்டவன் தான், அந்த கெட்டவனில் யார் வந்து லீடிங்கில் இருக்கிறாங்களோ அவன் தான் ஹீரோ. புரியுதுங்களா? காவல்துறை அதிகாரியோட இவர் ஹீரோ வந்து பெரிய கெட்டவராக இருக்கிறதுனால அவர் வந்து அங்கே ஹீரோவாக இருக்கிறார். இப்போ நீங்கள் புஷ்பா படம் மட்டும் இல்லை, அதிகமான கலெக்ஷனை பண்ண இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த படங்கள் ஃபுல்லாக பாருங்கள், எல்லா படமே அப்படி தான். லியோன்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்பாவே மகன் கொள்வார், அப்பா வந்து மகனையும் மகளையும் கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவார். இப்படி ஒரு கதைக்களத்தோட ஒரு படம். அதற்கு பிறகு நம்ம லேட்டஸ்ட்டாக வந்து நிறையா படங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து வேட்டையின் திரைப்படம், அதில் அந்த டைரக்டர் ஞானவேல் வந்து ஒரு முற்போக்காளர் அப்படிங்கிறதுனால அவர் வந்து ஒரு என்கவுண்டர் செய்கிறத வந்து எப்பவுமே குளோரிஃபை பண்ணக்கூடிய ஒரு சொசைட்டியில் அந்த என்கவுண்டர் எப்படி தப்பாக போகும் அப்படிங்கிறத அவர் எடுத்திருப்பார். இப்போ இந்த மாதிரி முற்போக்கு இயக்குநர்கள் இருக்காங்கல்ல, இவங்களை வந்து இவர்களுக்கு ஆதரவு நம்ம தெரிவிக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் இருக்கிறார், அதே போல் ரஞ்சித், மாரி செல்வராஜ், நம்ம ஞானவேல், இன்னும் சில பேர் நான் சொல்ல மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான முற்போக்கு டைரக்டர்ஸ் இருக்காங்க, இயக்குநர்கள் இருக்கிறாங்க, கமர்ஷியலாக சக்ஸஸும் பண்ணுறாங்க. நிறைய முற்போக்கு இயக்குநர்கள் இருப்பாங்க, பட் கமர்ஷியலாக சக்ஸஸ் பண்ண முடியாமல் அவங்க இதில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு வைங்களேன். அப்போ இந்த மாதிரியான இயக்குநர்களை நாம் வந்து இந்த மாதிரி இயக்குநர்களுக்கு நாம் வந்து உரிய வரவேற்பு கொடுக்கணும். அது ஒன்று மட்டும்தான் சொல்யூஷன். பட் அது சொசைட்டி எப்படி இருக்குன்னா, வெற்றிமாறன் எப்போவுமே கமர்ஷியலாக சக்ஸஸ் பண்ணிடுவார், அதனால அவர் படத்தை மக்கள் பார்க்குறாங்க, நல்ல கருத்துக்கள் போய் சேருது. பட் இதே மாதிரி இப்போ புஷ்பா படத்தினுடைய இயக்குனர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி முதல் கதையும் அதுதான், அந்த செம்மர கட்டைகளை கடத்துறது. செம்மரம் அப்படிங்கிறது ஒரு நம்ம இந்திய நாட்டுக்கு சொந்தமான ஒரு இயற்கை வளத்தோட தொடர்புடைய ஒரு விஷயம். அதை பார்த்தீங்கன்னா வெட்டக்கூடிய ஒரு தொழில் செய்கிறவர், அவரை வந்து ஒரு பெரிய ஹீரோவாக காட்டி அந்த படம் வந்து எடுக்கப்பட்டது. இப்படி வந்து கமர்ஷியலுக்காக வேண்டி சமூகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய டைரக்டர் இருக்காங்கல்ல, அவங்களுமே திறமைசாலிகளாக இருக்கும்போது என்ன ஆகுது, அது அந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகிடுது, நம்ம பார்க்க முடியுது. எனவே நாம் வந்து என்னென்னா, இந்த வெற்றிமாறன் போன்ற இந்த மாதிரி முற்போக்காகவும் இருப்பாங்க, ப்ளஸ் வந்து கமர்ஷியலாகவும் சக்ஸஸ் பண்ணுவாங்க. அந்த நடிகர்களுடைய படங்களை மட்டும் நாம் பார்த்துட்டு இந்த மாதிரி படங்களை பார்க்காம இருக்கிறது மட்டும்தான் ஒரே சொல்யூஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
சரி, ஓகே. இப்ப இந்த இந்த திரைப்பட இந்த சம்பவத்துல அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு எந்த மாதிரியான உதவிகள் கிடைச்சா நல்லா இருக்கும்? அதே வேளையில இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றத்திற்கு எந்த மாதிரியான தண்டனைகள் நீதிமன்றம் வழங்கினா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஏதாவது கருத்து தெரிவிக்க முடியுமா? என்னென்ன பண்ணா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் தரப்புல இருந்து சொல்லுங்க. அதாவது அந்த பெண்ணுக்கு, அந்த குடும்பத்திற்கு வந்து 25 லட்சம் ரூபாய் வந்து அல்லு அர்ஜுன் நிவாரணம் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. இயக்குனர் வந்து சுகுமாரன் நான் நினைக்கிறேன், அவர் ஒரு 5 கோடி ரூபா 5 லட்ச ரூபா அவர் ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துருப்பதாக சொல்லப்படுது. இவ்வளோ தான் அவங்களுக்கு அந்த குடும்பத்தினர் கொடுத்துருக்காங்க. குடும்பத்தில் இப்போ எஞ்சிருப்பவர் அவங்களோட தந்தை மட்டும்தான் வைங்களேன். அந்த பையனுடைய சிகிச்சைக்கு வந்து அல்லு அர்ஜுன் உதவி செய்வதாக சொல்லப்படுது. இப்போ நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசாங்கம் வந்து இதுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஒரு பெரிய ஸ்டாராக ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய படங்கள் வரும்போது நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படணும். இது மாதிரி மக்கள் வந்து கூட்ட நெரிசலில் உயிரிழப்பது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தியேட்டரில் வந்து கொண்டாட்டம்ங்கிற பேரில் பட்டாசு வெடிக்கிறது, இதில் வந்து விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாறுமாறாக பட்டாசு வெடிக்கும் போது அதில் விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து கடுமையான முறையில் அரசாங்கம் வந்து இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும். படம் வந்து கமர்ஷியலாக அது ஒரு வர்த்தக பண்டம் தான். அது வரும்போது அதோடு வந்து அதை வந்து முடிச்சிடணும். இந்த ரசிகர்களுக்கு வந்து கொண்டாட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கறது, அவங்க பெருமாள் அதுவே தியேட்டர்களில் வந்து உரிய அளவில் கண்காணிக்கப்படணும். தியேட்டர்களில் வந்து அந்த கூட்டம் க்ரௌடு வந்து கரெக்டாக வெளியேறுவதற்கும், புதிதாக படம் பார்க்க வர்றவங்க வந்து கரெக்டாக நெரிசல் இல்லாமல் உள்ளே போயிட்டு வர்றதுக்கும் காவல்துறையினர் வந்து கூடுதலாக செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இதற்கான வந்து ஒரு செலவை வந்து அந்த படங்களின் அந்த நடிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட தான் கலெக்ஷன் பண்ணணும். ஒரு படம் வருது அப்படின்னா ஒரு தியேட்டரில் வந்து குறைஞ்சபட்சம் 20 போலீஸாரை நம்ம கொண்டு போய் போடுறோன்னு வைங்களேன். அப்போ அதுக்கான செலவுகளை யார் ஏற்பது? கவர்மெண்ட் ஏற்றுட்டு இருக்குமா? நடிகர் அதிகமான சம்பளம் வாங்குவார், அவர் கோடிக்கணக்கில் வாங்கிட்டு போயிடுவார். அதுக்கு பாதுகாப்புக்காக வந்து காவல்துறை வந்து ஒரு 20 பேரை ஒவ்வொரு தியேட்டர்லையும் போட முடியுமா? அப்போ கூடுதலாக கேம்பில் தான் காவல்துறை கொண்டு வரணும். அதுக்கான செலவுகள் வந்து யார் செய்வா? அப்படிலாம் இருக்குது. எனவே படம் வரும்போது பெரிய நடிகர்கள் படமாக இருந்தால் ரொம்ப விதிகள் வந்து கடுமையான விதிகள் வகுக்கப்பட்டு அது முறையாக பின்பற்றப்படணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அல்லு அர்ஜுனுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் அது முறையாக விசாரிக்கப்பட்டு அவர் மீது தவறு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருக்கு வந்து கடுமையான தண்டனை வந்து கொடுக்கப்படணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன்.